ஹாய், இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். காராமணி பயிரை நைட்டே ஊற போட்டுட்டேன். ஸோ அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் போல் எடுத்து பாதி வேக வச்சுட்டு பாதி எடுத்து வச்சுட்டேன். ஸோ காராமணி பயிறு எப்போவுமே சுண்டல் டெய்லி சாப்பிட்றதுனால கொஞ்சம் போர் அடிக்குமேன்றதுக்காக காராமணி பிரியாணி பார்த்தேன். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாமே, சப்போஸ் அது நல்லா இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் டிஷ்ஷாகவும் இருக்கும். அந்த பயிர் இந்த மாதிரி சாப்பிட்டுடுவாங்க இல்லைங்களா. ஸோ டெய்லி சுண்டல் அதே பேட்டர்னில் செஞ்சாலும் கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லைங்களா. அதனால் இதை ட்ரை பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம சிக்கன் பிரியாணி செய்கிற மாதிரி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுது, தயிர், புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் இதில் தேங்காய் பால் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பட் நான் தேங்காய் பால் யூஸ் பண்ணாமல் செஞ்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நார்மலாக போட்டேன். அதே மாதிரி புளிப்புக்கு தயிரும் தக்காளி ரெண்டுமே போட்டிருக்கேன். காராமணி பயிரில் பிரியாணி செய்யலாம். ஸோ அதிகமாக இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், நான் வடை செஞ்சேன். எங்கள் வீட்டில் வடை செய்வாங்க, காராமணி வடை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பொங்கலுக்கெல்லாம் வில்லேஜ் சைட்லாம் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக காராமணி பயிறு வடை செய்வாங்க. நான்வெஜ் எடுத்து காராமணி பயிறு வடை செய்வாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வடையும் சாப்பிட்லாம், கொஞ்சம் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணிக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்க காராமணியோடு சேர்த்து கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், வரமிளகாய் 1, உப்பு போட்டுட்டு காராமணி பயிரை போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இது நீங்கள் அந்த வடை செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தோல் எடுத்து செய்வாங்க. பட் நான் தோலோடவே சாப்பிடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லி அரைச்சிட்டேன் நான். ஸோ பிரியாணிக்கு ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சிச்சு அந்த ஸ்டேஜு. ரைஸ் வச்சுட்டு தண்ணியை வச்சு க்ளோஸ் பண்ணி தம் போட்டுட்டேன். இப்போ இதை அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிவிட்டு இந்த மாவை அரைச்சி வச்சேன். இது குறைன்னு அரைக்கிறதுக்கு பதில் கொஞ்சம் நைஸாகவே வந்துடுச்சு. ஸோ பிரியாணி பாருங்கள், இது தம் போட்டு வச்சுட்டா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது ஓவர். அந்த அரைச்சி வச்ச மாவோடு சேர்த்து ஒரு வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வேண்டாம் அப்படியே வடை தட்டி போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணாமலே நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் கேஸுன்றதுனால நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி, பூண்டு எல்லாமே நான் போட்டிருக்கேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது அந்த தோல் எடுத்துட்டும் விற்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி செஞ்சீங்கனாலும் ஓகே. இந்த மாதிரி செஞ்சால் நல்லா ஹெல்தின்றதுனால நான் இப்படியே எடுத்து செஞ்சுருக்கேன் நான். ஸோ தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் பிரியாணி ஓவர், தயிர் பச்சடி ரெடி. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாவே வந்தது பிரியாணி. ஆஸ் யூஷுவல் நம்ம பிரிஞ்சு செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. அதில் காராமணி பயிர் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை இது பேட்டர்ன் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யணுமான்னு எனக்கு தெரியல. இது உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.